program. This is the third day of the competition on short films. So once again, thank you for joining. I now request you all to rise for the Tamil Thai வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you all. Tamil Nadu Advanced Technical Training Institute has been there for 35 years and we have trained more than 3 lakh people so far in various domains. We have many entrepreneurs and many people have been placed in various companies across the globe. A short video about our institution. Thank you, everyone. So today we come to the final day of the competition on short films, and we have selected 5 films today. And out of these 5 films, so we have selected these 5 films are the best among all the films which we saw. Okay, so these in this 3 people will be getting the cash prize. The first prize will be 10,000 rupees. Second prize is 5,000 rupees, and the third prize is 3,000 rupees. And all the cash will be transferred to you today itself along with the certification. So now we'll be seeing all the 5 films. We'll start. Lakshman, please play the film, please. Sir, எந்த கேட்டகரி வர film sir? 5th film?
நம்ம என்னதான் நம்பிக்கையோட சாதிக்கணும்னு எந்திரிச்சு நின்னாலும் நம்மளை உடைக்கணும்னே பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்து தள்ளி விடுவான். அப்படிதான் என் வாழ்க்கையும். நான் ஒரு ஆஸ்பைரிங் டைரக்டர். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் இருக்கிற அதே ஆசை தான் எனக்கும். ஒரு நல்ல டைரக்டர் ஆகணும், நிறைய நல்ல படம் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் தளபதி வச்சு ஒரு படமாவது பண்ணணும். அதுக்காக பல கதைகள் எழுதியிருக்கேன், பல பேர்கிட்ட காட்டியிருக்கேன். ஆனால் அவங்க எல்லாரும் எனக்குள்ளே இருக்க குறைய தான் பார்த்தாங்க. யாரும் என் கதையை பார்க்கல. அதில் பல பேர் பல விதமாக பேசியிருக்காங்க, ஏதேதோ காரணம் சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் பண்ணது தான் என்னை உள்ளேருந்து உடைச்சிருச்சு. என் கதையே என்னன்னு கூட பார்க்காம எனக்குள்ள க்ரியேட்டிவிட்டியே இல்லை, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் எதுவுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது என்னால் தாங்கவே முடியல. நிறைய யோசித்தேன். அப்போதான் பல கலைஞர்களுக்கும் மேதைகளுக்கும் க்ரியேட்டிவிட்டி கொடுத்த இந்த புகையும் போதையும் எனக்கு கை கொடுக்கும்னு அதை கையில் எடுத்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். குடிச்சது போதுண்டா, குவிட் பண்ணுடா, உடச்சுதான் போடுடா, தூக்கி போடுடா. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. என் கதையில இருக்க போதைக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. ஸோ இனிமே இது எனக்கு தேவையே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தளபதியை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி தான் அவர் படங்களும் சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் என்ன தான் யோசித்தாலும் எங்கள் அண்ணன் தளபதி வச்சு படம் பண்ணணும்னு நான் யோசிப்பேன். நமக்கு எவ்வளோ தேவையில்லாத கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு தான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இக்னோர் நெகட்டிவிட்டி. மூடிட்டோம் வேலையை மூட்டும் இதெல்லாம் தாண்டி வர தைரியமான நெஞ்சங்கள் மட்டும்தான் இங்கே தொடர்ந்து ஜெயிப்பாங்க. மொழியே தேவலைன்னு சொல்ற இந்த கலைக்கு எதுக்கு பேசணும்? அது நேரடியாக சொல்லாம மறைமுகமா சொல்றாங்க. ஏன் வாய் பேச முடியாத ஒருத்தன் டைரக்டராகி சாதிக்கவே முடியாதா? ஆமா, நான் ஊமைதான். என் குரலுக்கு தான் வார்த்தை வராது, ஆனா என் கைகளுக்கு எழுத நல்லாவே வரும். அதை வச்சு சாதிப்பேன், ஜெயிப்பேன். நான் பேச நினைக்கிறது எங்க அண்ணன் தளபதி படம் மூலமா அவரே பேச வைப்பேன். எப்போ உனக்கு ஒருத்தன் கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு சொல்றானோ அப்போதான் நீ உனக்கு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு நம்பலாம். ஏன்னா அவன் அதுக்கு பழக்கம் ஆகவே இல்லை. இனிமேல் வர படங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இக்னோர் நெகட்டிவிட்டி நண்பா. நான் தான் உங்கள் லோய்க்கே. So this film has bagged the 5th prize. Quick reactions from actor Arunmani sir. Sir, please unmute yourself, sir. இல்ல, are we going to talk about each and every film or will Yes, sir.
இந்த ஒரு ஃபிலிம் சும்மா ஒருத்தருக்கு இப்போ அடுத்த ஃபிலிம் தினகரன் சார் பேசுவார் சார். இந்த ஃபிலிம் மாத்திரம் உங்க கருத்து சொல்லிடுங்க. ஓகேயா? அப்ப தினகரன் சார் இந்த ஃபிலிம் பத்தி நீங்க பேசுறீங்க சார். ஆடியோ சார் கேக்குதா? எஸ் சார் கேக்குது சார். எனக்கு வந்து இந்த இந்த படத்துல மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. 2 விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று விஜயனுடைய ரசிகர் அவர் எடுத்த படம் மாதிரி இருக்கு ஒன்று. அது ஷார்ட் ஃபில்மில் அப்படி பண்ணக்கூடாது. விஜய்னு சொல்லக்கூடாது. ஊமைங்கிறதுக்கு ஹைலைட் இல்லை. ஊமை சினிமாவில் ஜெயிக்கலாம், குருடா கூட ஜெயிக்கலாம். அது ஒரு தப்பா. ஊமை வந்து எழுதி கூட அவங்களுக்கு பெரிய இலக்கியம் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ரவீந்திர ஜெயன்கிறவர் கண் குருடானவர், பெரிய மியூசிக் டைரக்டர். ஊனம்ங்கிறது சினிமாவில் கொண்டு இணைக்காம வேற எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா டச்சிங்காக இருக்கும். அதனால விஜய்ங்கிற விஷயத்துல நான் வந்து அதனாலதான் எனக்கு மற்ற எல்லாமே பிடிச்சிருக்கு. 2 விஷயம், அந்த 2 விஷயத்தினால எனக்கு ஐ எம் நாட் மச் இம்ப்ரெஸ்ட். Okay sir. So this film has bagged the 5th place and we'll display the certificate for it. Okay, all the certificates will be couriered to the respective participants. So this film is the 5th place. We'll move on to the next film. படம்
This film, 34:333, directed and produced by Daya, has bagged the 4th place. We'll move on to the next movie. There's a small technical glitch. We'll be replaying it again shortly. சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும். புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்.
ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் இசைக்கடிகாரம் ஒலிக்கும் நேரம். காலை 10 மணி. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சகலகார்யே சர்வதா. ஓம் நமோ பிராதபதே நமோ கணபதே நம பிரமதபதே நமந்தே ஸ்வலம்போதராய ஏகதந்தாய விநாசினே சிவசுதாய ஸ்ரீபரதமூர்த்தயே நமோ நமः. கார்யஹஸ்திகமல விநாசகா கற்பகஸ்ரீ மகாகணபதே நமோ நமः. திவ்யமங்கல ஆஜ்யதேவம் தர்ஷயாமி. So this movie has bagged the third place. A big round of applause to all the team who has been there. We'll move on to the next film. பூ எவ்வளோம்மா? 20 ரூபா. பாப்பா வேணாம். நான் மாடர்ன் கேர்ள்றேன். எனக்கு பூலாம் வேணாம். டெய்ரி மில்க் வாங்கி கொடு. நான் ரெடி பேசிட்டு இருக்கேன், நீ ரெடி பேசிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமல். இப்போ ஒன்று மட்டும் வாங்கிக்கோ ப்ளீஸ்க்கா. என்ன பாப்பா, உங்க அம்மா கோவமா இருக்கா போல? ₹100 தானே கூட போச்சு, விடு. 100 ரூபானாலும் எவ்வளோப்பா? பூ எவ்வளோப்பா? 20 ரூபா. சரி கொடு. அக்கா ஒன்று மட்டும் வாங்கிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேங்க்கா. பரவாயில்ல, கொடுமா. தேங்க்ஸ். சேஞ்ச் நீயே வச்சுக்கப்பா.
ஹை ம் ம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அந்த ஃபைலை நான் நாளைக்கு காலையில் கொடுத்து விட்றேன். காலையிலே முடிச்சுக்கலாம். ம் அப்பா ம் அப்பா 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 ஒன் அப்பா செகண்ட் சார். எனக்கு அந்த ஸ்லிப்பர் வேணும்ப்பா. அது ரெண்டும் ஒரே சைஸ் தானே? ஆமாங்க சார். அப்போ அதையே பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஹாப்பி தானே? ஹாப்பி. குழந்தை தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கும் நாடுகளின் பட்டியலில் உலக அளவில் தமிழ்நாடு 8வது இடத்திலும் இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்திலும் இருக்கின்றது. எத்தனை அரசு பள்ளிகளும் மற்றும் சலுகை இருந்தாலும் இன்றும் கிராமம் மற்றும் நகரங்களில் குழந்தை தொழிலாளர்கள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி மேதையாக்குங்கள், வேலைக்கு அனுப்பி பேதையாக்காதீர்கள். ஸோ ப்ளீஸ் சேவ் த சைல்ட், சேவ் their future. This movie has bagged the second place, and finally we are going to watch the movie which has bagged the first prize, Ranagalam. உலகத்தில் முதலில் மக்களாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது தமிழர்கள்தான். குடவோலை மூலம் பல நூற்றாண்டிற்கு முன்னரே மக்களாட்சி முறையை நிலைநாட்டிய தஞ்சை மண்ணின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான போர்க்காய் பற்றிய சிறு பதிவு இது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிகவும் பரவலாக தஞ்சையில் விளையாடப்பட்டு வந்த இந்த போர்க்காய் போட்டி தற்போது வழக்கிலிருந்து மறைந்து வருகிறது. நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் தேங்காயை மையமாக வைத்து இருவர் ரத்தம் சிந்த மோதிக்கொள்வதே இந்த போர்க்காய் என்னும் விளையாட்டு. இன்று தமிழர்கள் வாழ்விலிருந்து மறைந்து வரும் இந்த விளையாட்டை வைத்து நம்மிடையே மறையாமல் பரவி கிடக்கும் சாதி என்னும் மடமையை போக்கும் ஒரு சிறு முயற்சியே ரணகலம். தம்பி ஒரு டீ கொடுப்பா. இந்தா புடி. ஐயா கொஞ்சம் இருங்க. என்னண்ணே கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்குறீங்க? தம்பி நீ வெளியூர், எங்கள் ஊரில் இதான்ப்பா வழக்கம். என்னண்ணே எவ்வளோ மாறிடுச்சு, இன்னுமா உங்கள் ஊரில் எப்படி இருக்கீங்க? அட நீங்கள் வேற வேணாம் தம்பி, பிரச்சனை அதிகமாயிடும். வேணாம் தம்பி, குடிங்க. வேணாம் தம்பி. தம்பி சொன்னா கேளுப்பா, வேணாப்பா. நாயே எவன் டீ கொடுத்தாலும் குடிச்சிருவே நீ? என்னடா பெரிய மரியாதை இல்லாம பேசுற? ஊர்ல வந்து எனக்கே பஞ்சாயத்து பண்ற நீ? டேய் போங்கடா. டேய் யாருக்கு இல்ல. ஏய் ஏய் வேணா நீ பண்ற தப்பு வேணா. யார் மேலடா கை வைக்கிற? தெரியாது உனக்கு. வேணா வேணா ஆயிடும். ஏய் ஏய் நான் பாத்துறேன். இல்ல நான் கேக்குறேன். டேய் புரியடா. டேய் ஏய் உடா உடா உடா. ஏய் 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 என்னடா பிரச்சனை? ஏய் பாவர்காரன் தான் நீ. ஏண்டா திருவிழாக்கு போர்க்காய் போட்டிக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, இங்க என்னடா பண்ற? என்னென்ன பிரச்சனை? டீ கடையில் பெரியவர் கொட்டாங்குச்சியில் டீ கொடுத்துருன்னு பிரச்சனைப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. தம்பி இது உன் ஊரு கிடையாது, இது என் ஊரு. இங்கே தான் வழக்கம் சரியா? திருவிழான்றதுனால சும்மா வர்றான். கிளம்பு கிளம்பு. ஏ என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா? ஏய் நில்லு. என்ன சொன்ன? என்ன பெரிய ஊர் பெரிய திருவிழா? எங்க ஊரை பத்தி தெரியுமாடா உனக்கு? எங்க ஊர் திருவிழா பத்தி தெரியுமாடா? கபடி ஆடி பாத்திருப்ப, உரி அடிச்சு பாத்திருப்ப, இது எல்லா திருவிழாலையும் பாத்திருப்ப. போர்க்காய் விளையாட்டு எந்த திருவிழா பாத்திருக்கியாடா?
போர்க்காயை பத்தி என்னடா தெரியும்? ஏய், இது வரைக்கும் எங்க ஊரை போர்க்காயில் அடிச்சது எவனும் கிடையாதா? 4-5 ஊர் வச்சு விளாண்டா பெரிய இதுவாடா? அப்ப நீ விளையாடி கட்டுறா. இதை ஜெயிச்சு நாங்கள் என்னடா பண்ண போறோம்? இந்த வருஷம் போட்டியில் கலந்து ஜெயிச்சு கட்டுறா. என் ஊர் வழக்கத்தை மாத்திக்கிறா. தம்பி என்னப்பா இப்படி சொல்லிட்ட? அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன். அப்ப நீங்க தோத்துட்டீங்கன்னா உன் ஊருக்காரன் எவனும் என் ஊருக்குள்ள வரக்கூடாது. எதா இருந்தாலும் 10 மைல் சுத்தி தாண்டா போனோம். போயிடலாம் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள. என்னடா பயந்துட்டீங்களா? எனக்கு என்னடா பயம்? போட்டிக்கு ரெடி பண்ணிட்டா, போட்டியில் பார்த்துக்கலாம். வாடா மாப்பிள்ள வாடா. நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்குப்பா. ஒரே போட்டியில பல நூற்றாண்டுகள் அடிமைத்தனத்தை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதை நீ பயன்படுத்திக்க. அன்பே, போர்க்காய் எப்பவுமே தவற விடக்கூடாதுப்பா. அப்படி தவற விட்டா அது ஃபவுல் மாதிரி. எதிராளிக்கு உன் தேங்காய் உடைக்க ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி. அது நீ தோத்ததுக்கு சமம். வென்று காட்டு பலம் வந்து இந்த ஊரின் கரையை போர்க்காய் எடுத்து திருத்து. தொடவே முடியல. நீ எல்லாம் எங்க உடைக்க போற? பக்கத்தூர்ல இருந்து எங்களுக்காக வந்து விளையாடுற, நீ ஜெயிக்கணும்ப்பா. பக்கத்தூர்ல இருந்து எங்களுக்காக வந்து விளையாடுற, நீ ஜெயிக்கணும்ப்பா. எழுந்துருப்பா. இந்த வருஷம் போட்டியில் கலந்து ஜெயிச்சு கட்டுறா. என் ஊர் வழக்கத்தை மாத்திக்கிறா.
ஒரே போட்டியில பல நூற்றாண்டுகள் அடிமைத்தனத்தை உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த போட்டியில் ஆவூர் மாரியப்பன் மகன் வெற்றி பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு டீ கொடு. Ranagama has bagged the first prize. Lakshmanan, please take over the proceedings, please. Sir, Joseph, sir. So this is the award for Yes Master, which has bagged the 5th prize. Lakshman, can we have the next one, please? So, 2 seconds, sir. 2 seconds. Joseph, sir. So this is for 34:333. This is the 4th place. Joseph, sir.
team which is bagging the third place. This is for second place, backed by Tollgate, backed by the film Tollgate. This is Ranagalam, which is bagging the first place. All these certificates will be sent to you. The hard copy will also be sent to you, and the e-copy will also be sent to you. Lakshman, can you initiate the cash transfer? Lakshman? Yes, sir. Yes, sir. Indian sir will transfer. Indian sir, are you there? The third prize of rupees 3,000 is sent to Mr. Prashant Raja, and this is the proof of it. I guess you can see it. Screen share பண்ணுங்க sir. Joshua sir. Yes, sir. Let them organize the process. Before that, we will speak. Finally, we can show that also. Okay, sir. It may take 1 minute or 2 minutes until the others need not wait. Just a minute. It's less than 1 minute. நான் பேசிட்டோமா? So I have shared the screenshot of rupees 3,000. Joshua sir, can you see this? Yes, Indian. Yes. Prashant Raja, please confirm whether you have received the cash. And now I am paying to second prize holder. நீங்க கேக் வெட்டிடுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். நீங்க கேக் வெட்டுங்க. இல்ல நீங்க கேக் வெட்டிடுங்க. ஏங்க முடியாம எப்படிங்க வர முடியும்? நீங்க கேக் வெட்டிடுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். So it is Prakash who have bagged the second prize. அதே நாள் தான் சொல்லுகிறேன். Lakshman sir, Prakash. Hello.
சார் சொல்லுங்க சார். Shall we move on? ஓகே சார். ஓகே. Arulmozhi sir, meanwhile you can finish your comments, sir. Yeah, right. நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ஏன் சற்று தாமதம் ஆகுதுன்னா டாட்டில ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பரிசு பெற்ற அந்த தேர்வாளர்களுக்கு, அதாவது யாரெல்லாம் ஷார்ட் பிலிம் பிரைஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இப்பவே பணத்தை வந்து தந்துடணும். ஏன்னா சில டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா தரேன்னு சொல்லுவாங்க, பின்னாடி 6 மாசம் 3 மாசம் கழிச்சு வரும். இல்லாம இன்னைக்கே கொடுத்துட முடிவு பண்ணி இந்த நிமிஷமே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப தேர்ட் பிரைஸ் வாங்கினவருக்கு அந்த அமௌண்ட் போயிடுச்சு. இப்ப செகண்ட் பிரைஸும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, மீண்டும் அருள்மணியின் வணக்கம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து பல இயக்குநர்கிட்ட வேலை செஞ்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி கஷ்டப்பட்டு அப்புறம் அசோசியேட் ஆகி அப்புறம் கோ டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அவர் கையில இந்த பணத்தை எடுத்து ஒரு படம் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கும். அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு 10 வருஷம் 15 வருஷம்லாம் ஆயிருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. ஷார்ட் பிலிம் காலம். ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அதை ப்ரொடியூசரை காட்டின போது நல்ல அந்த பையன் இவனுக்கு சான்ஸ் கொடுப்போம் உடனே ப்ரொடியூசர் நம்புறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு எளிமையாயிடுச்சு. டெக்னாலஜி மாறி போச்சு. நான் சொன்ன மாதிரி நேற்று சொன்னவங்களுக்கு பாலாஜி மோகன் வந்து நான் ஷார்ட் பிலிம் நடிச்சு கலைஞர் டிவில 4 இயக்குனர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாரு. அதே இயக்குனர் காதலில் சொதப்பது எப்படி மாரி 1 மாரி 2 பண்ணி ஜெயிச்சாரு. அன்னைக்கு செகண்ட் பிளேஸ்ல இருந்த கார்த்திக் சுப்ராஜ் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு பேட்ட படம் பண்ணாரு. ஏன் அதை சொல்றேன்னா இன்னைக்கு இதை பரிசு வாங்காம இருக்கிற நீங்கள் தான் நாளைக்கு வருங்கால திரையுலகத்தை ஆள போகிற இயக்குனர்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த எல்லா ஷார்ட் பிலிமும் வச்சுக்கிட்டு டைரக்டர் ராகேஷ் அவர்கள், தினகரன் அவர்கள் நாங்கெல்லாம் உட்காந்து போராடி செலக்ட் பண்ணதுல போதும் ஆயிடுச்சு. ஒரு 10 ஷார்ட் பிலிம் பண்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். 5 வந்துச்சு. மிச்சம் 5 பாத்தீங்கன்னா 1-2 பாயிண்ட்ல தான் மிஸ் ஆயிருக்கு. 1 மார்க் 2 மார்க் தான் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம ஜெயிக்கலையே, இந்த தடவை தோத்துட்டுமே நினைக்காது. உங்களுக்கு ஷார்ட் பிலிம்ல நீங்க சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு பாடம் கிடைக்கும் நமக்கு. நாளைக்கு நம்ம எப்படி பண்ணலாம், எதை விடலாம், எதை சேர்க்கலாம், என்ன பெட்டரா படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி அடுத்த லெவலில் நம்ம ட்ரை பண்ணணும். அதுல ஐயோ நம்ம போயிடுச்சே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற எண்ணமே கூடாது. இந்த கலந்துகிட்ட ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள் தான். சான்றிதழ் பெற்ற ஒவ்வொருவரும் வெற்றியாளர்கள் தான். அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 5 படம் எடுத்திருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1, 2, 3 எடுத்திருக்காங்க. இதுல சில குறைகள் இருக்கலாம். நம்ம பூத கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா நாம பல குறைகளை தேட வேண்டியிருக்கும். நிறைய பேர் வந்து வெறும் குறைகளையே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அதில் முக்கியம் இருக்கிறதுல எது பெஸ்ட் பாக்குற போது இந்த படங்கள். அதனால இதுல இருக்கிறவங்களை செலக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டோம். ராகேஷ் சார் வந்து இது அது அவரு போராடுறாரு. தினகரன் சார் இந்த படம் தான் போராடி சண்டை போட்டு தான் இந்த படத்தை செலக்ட் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு திறமசாலிகளா நீங்க இருக்கீங்க. அதுல வெற்றி பெற்று இருக்கிற 5 பேர்களுக்கும் பாராட்டுகள். மிச்சம் இருக்கிற வெற்றி பெறாத சான்றிதழ் பெற்றவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கு, இல்ல சந்தேகமே இல்ல. முயற்சி செய்யுங்க. உங்க ஷார்ட் பிலிம் பார்த்து செலக்ட் செஞ்சு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்காங்களே, அதே போலதான் நீங்க தொடர்ந்து ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாரு. நீங்க டைரக்டர் ராகேஷ் சார் கேட்டீங்கன்னா பல ஐடியா கொடுப்பாரு. ஒரு டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் போய் எப்படி மீட் பண்றது, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி நம்ம ஜெயிக்கலாங்கிறது அவ்வளவு ஐடியா கொடுப்பாங்க. மொத்தத்துல இந்த செலக்ஷன் டீம்ல இருந்த டைரக்டர் ராகேஷ் அவர்கள், நம்முடைய கதாசிரியர் கே தினகரன் அவர்கள், என்னை உள்பட அருள்மணி என்னை உள்பட இது போராடி தான் எடுத்திருக்கோம். குறிப்பா பாராட்டு வந்து டாட்டிக்கு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து ஜோஷு அவர்கள், திரு மனோஜ் அவர்கள், திரு சுந்தரேஷ் அவர்கள், அவரோடு இணைந்திருக்கிற லட்சுமணன், ஹரிணி அவங்க எல்லாம் ஒரு டீமா இருந்து இது ரொம்ப நல்லா பண்ணி இந்த கொரோனா பீரியட்ல மிகச்சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆன்லைன்ல காம்படிஷன் வச்சு ஜெயிக்க வச்சு பரிசு கொடுத்து அப்பவே பரிசு கொடுத்த ஒரே நிறுவனம்ங்கிற பேரை டாட்டி பரிசு அள்ளி போகிற மாணவர்களுக்கு தராங்க. அதுல நீங்க மிகச்சிறந்த விழாக வர வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த வருங்காலத்துல தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த எந்த லாங்குவேஜ்லயும் நீங்க ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக வர்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள்.
முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவதை சொல்லி புரட்சி கீதமே, புதுமை ராகமே, எழுச்சி நியாயமே, எதிர்கால பயணமே தொடர்ந்து உங்களை தூய தொண்டு திரைப்பட துறைக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. லக்ஷ்மணன். இனியன். சார் கேக்குதுங்களா? Sir, actually, there's a problem in the transfer. Can you please wait for a few minutes? Pardon me? No, there's a problem in the network. It's the server of Google Pay. Can you please wait for a few minutes? Okay. Is there any other mode other than Google Pay which we can transfer to the participants? Yeah, I'm finding it. Just a minute. Sir, yaar sir idu first Manupriya liya sir? Manupriya liya? Please mute your sorry, Indian, please mute it and have a conversation with Lakshman on a private mode. Hello? I now request Dinakaran sir to say a few words to the winners of the program. சார், நான் இந்த இது உங்களுக்கெல்லாம் மேல ஒரு 3 சிறப்பு பரிசு என்கிட்ட வசதி இருந்தா கொடுப்பேன். ஒன்னு சுந்தரேசன் சார், ஒன்னு ஜெரால் சார், ஒன்னு மனோஜ் சார். இந்த 3 பேருக்கும் தான் மிகப்பெரிய சிறப்பு பரிசு கொடுக்குறேன். ஏன்னா நான் நிறைய காம்படிஷன்ல கலந்துருக்கேன், நிறைய காலேஜஸ்க்கு போயிருக்கேன். நம்ம நிறுவனத்தையே பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. த கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் சுந்தரேசன் அண்ட் ஜெரால்ட் அண்ட் மிஸ்டர் மனோஜ். தே டிட் எ வெரி குட் ஜாப். ஒரு ஆன்லைன்ல இப்படி ஒரு இது நான் அட்டன் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு குயிக் டைத்துல இவ்வளவு இதை பண்ணி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பீப்புள். எல்லாரையும் விட வயசுல மூத்தவங்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஐ எம் ரீச்சிங் மை 70. ஸோ நான் உங்களை வாழ்த்தலாம். 3 பேரும் என்னுடைய தம்பிகள் மாதிரி. அதே மாதிரி ரொம்ப பாசத்துக்குரிய என்னுடைய ரொம்ப நெருங்கிய என்னுடைய தம்பி மாதிரி அருள்மணி சார், அதே மாதிரி ராகேஷ், வருங்காலத்தில் 2021 மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய நடிகராக வரக்கூடிய அருள்மணி சார், இவங்கெல்லாம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஜெரால் சார் ரொம்ப அருமையாக நடத்தினாரு. அவர் எல்லாம் சொன்னாரு, தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். எல்லாருமே அப்படித்தான். ஒரு வெற்றி வரும். வெற்றி தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எல்லாருமே ஜெயிச்ச எல்லாருமே ஒரு பெரிய இயக்குனர் யாருன்னு இப்ப சொன்னா டைம் ஆயிடும். 3 படம் தோத்ததுக்கு அப்புறம் ஜெயிச்சார். சினிமா ஹிஸ்டரி நான் கிளாஸும் எடுக்கிறதுனால சொல்றேன். 3 படம் தொடர்ந்து தோல்வி. அது யாரு? சிவாஜி கணேசனை வச்சு. சிவாஜி கணேசனை வச்சு படம் எடுத்து 3 படம் தோத்தவர் தான் கடைசியா 4வது படம் தெய்வத்தாயின்னு பண்ணார் எம்ஜிஆரை வச்சு. ஸோ அதனால பி மாதவன் டைரக்டர். அதனால தோல்வியை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு எல்லார் மேலேயும் ஒரு நல்ல ஹோப் இருக்கு. நல்லா பண்ணியிருக்கீங்க, எக்ஸலண்டா பண்ணியிருக்கீங்க. சில விஷயங்கள் எங்களுடைய ஜட்ஜுங்கிற முறையில எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுவோம். நீங்க தனிப்பட்ட முறையில ராகேஷ் சாரியோ அருள்மணி சாரியோ என்னையோ பிற்காலத்துல எங்கேயாவது நீங்க சந்திச்சு போன் பண்ணா கூட தோல்வி அடைஞ்சது என்ன காரணம்னு ஃபீல் பண்ணாதீங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஒரு வீடு கட்டும் போது சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஆனா டோட்டலா மச் இம்ப்ரெஸ்ட். இந்த டெய்டி நிறுவனத்துல ஒரு பங்கு எடுத்து என்னை அவங்க கௌரவப்படுத்தி என்னை கூப்பிட்டு என்னை இதுக்கு ஒரு ஜட்ஜாவும் வச்சதுக்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு லாஸ்ட் லைஃப். என்னுடைய ஆயுள்காலம் பூரா ஐ எம் தேங்க்ஃபுல் டு த டெய்டி, டு மிஸ்டர் சுந்தரேசன், மிஸ்டர் மனோஜ் கார்த்திகேயன் அண்ட் ஜெரால். தி டிட் எ வெரி குட் ஜாப். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்க தனிப்பட்ட ஏதாவது வெற்றி பெற்றவர்களை பத்தி இப்ப நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. தமிழ் ராஜா எல்லாம் அப்பாவை கூட வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க இருந்தே பாக்குறேன். அவங்க அப்பா இருக்காரு. அதனால தேசிய கீதத்துக்கு இது தமிழ் தாய் வாழ்த்துக்கு மட்டும் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. தமிழ் ராஜான்னு பேர் வச்சிருக்காரு. அப்புறம் ட்ரெயின்ல வந்த உடனே எந்திரிச்சிட்டாரு. அதெல்லாம் எனக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அருள்மணி சார் எல்லாம் சொல்லிட்டாரு. டெய்டி அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. அதுல படிச்சவங்க அல்லது நாங்க ஸ்டாஃபா இருக்கோம், அந்த ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. எனக்கு தெரியும். நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட். நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்க கொடுத்திருந்தாலும் சரி, ராகேஷ் சார் இருப்பாரு, நான் இருப்பேன். ஆனா அவங்க எப்பவுமே கொடுக்கறத நான் வாட்ச் பண்றேன். அருமையான ஒரு கேண்டிடேட்டை தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது.
உங்களுக்கு அந்த தோத்தவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. ஐயோ அவங்களுக்கு கொடுத்தாங்களே இவங்களுக்கு கொடுத்தா. சத்தியமா கிடையாது. அப்பான் காட் நான் சொல்றேன். என்னுடைய தொழில் தான் எனக்கு தெய்வம். தொழில் மேல ஆணியா சொல்றேன். டெய்டி மாதிரி ஒரு ஜென்யூனா நடத்துறது. நான் எத்தனையோ காம்படிஷன்ல நான் ஜூரியா இருந்திருக்கேன். அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதை நான் சொல்ல விரும்பல. எந்த பார்ஷியாலிட்டியும் கிடையாது. எந்த விதமான அண்டர் த டேபிளும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா பணம் உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி ஒரு ஜென்யூனான இது வேர்ல்டுல எங்கேயுமே நடக்கும். நான் உலகம் பூரா செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆன்லைன்ல த மோஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி சக்சஸ்ஃபுல் ஆன்லைன் காம்படிஷன் இஸ் கிரெடிட் கோஸ் டு த டெய்டி. அது அப்பான் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு இந்த பாண்டமிக் டைம்ல வந்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் மெயின் அந்த ப்ரோக்ராம் பண்ணது. உங்க பாராட்டுகள், உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து எப்பவுமே எங்களுக்கு தேவை சார். தேங்க்யூ வெரி மச் சார். நிச்சயமா. I now request Director Rakesh sir to say a few words to the participants. பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். என்னன்னா, கேக்குதா சார்? கேக்குது. சரி. பார்வையாளனா இருக்கிறத விட எதுலையுமே ஒரு பங்கேற்பாளனா இருப்பது மேல் அப்படின்பாங்க. அது போல வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து ஒண்ணு நன்றாக செய்கிறோம் அல்லது நன்றாக வரும் வரை செய்கிறோம் அப்படின்னு. சார் கேக்குதா? சாரி, கேக்குது. எனக்கு சிக்னல் இஷ்யூ ஆகுது. நன்றாக வரும் வரை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது போல வந்து ஒவ்வொரு படங்களுமே வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் எனக்கு இந்த குழுவுல வந்து தினகர் சார்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஜூரி குரூப் மேல வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது எனக்கு. டேட்டில நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அது ஒரு பக்கம் ஹாப்பி. ஏன்னா அவர் முருகதாஸ் சாருக்கே வந்து ஒரு கதை இலாக்கா குரு மாதிரி. முருகதாஸ் சார் அவருடைய பர்சனல் இன்டர்வியூலயே தினகர் சார் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் அருள்மணி சார் வந்து பாத்தீங்கன்னா ஹரி சார் படங்கள்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படங்கள்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க. சரி, ஒரு பயங்கர ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் இந்த செலக்ஷன் அப்படின்னு தான் நான் ரொம்ப நம்பினேன். அது மாதிரியே படங்களும் ரொம்ப டஃபாவே இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க 16 வயது நிலை. இது நான் எனக்கு வந்து பங்கஜ் மேத்தா சார் சொன்ன ஒரு விஷயம். 16 வயது நிலை வந்து காப்பிரைட் பண்ணிட்டு இருக்காராம் ஸ்கிரிப்ட. கொஞ்சம் பழைய கதை தான், கேட்டுக்கோங்க. பாக்யராஜ் சார் காப்பிரைட் பண்ணிட்டு இருக்காங்க. தினர் சார் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. அப்ப பாரதிராஜா சார் என்னப்பா காப்பிரைட் பண்ணிட்டே இருக்க, கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. அந்த பொண்ணு அந்த மாட்டு வண்டி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஊருக்குள்ள வர ஒரு டாக்டர் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு ஊரை விட்டு திரும்ப கிளம்பிடுறான். அப்போ அந்த மயில் கேரக்டர் என்னை கட்டிக்க மாட்டியான்னு அந்த வண்டி பின்னாடியே ஓடி வரும்போது ஏதோ ஒரு விஷயம் குறையுது அப்படின்னாராம் பாரதிராஜா சார். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, நான் உன்னை விரும்பல, நான் விரும்பினது உன் 16 வயச அப்படிங்கிற ஒரு இவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கே காரணமானுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, ஒரு டிஸ்கஷன் தான். இப்ப எல்லா படமுமே உண்மையிலேயே ஆக சிறப்பா இருக்குது. ஏதோ ஒரு நாள் ஒரு பேட்ச் ஒர்க்னு ஒண்ணு வச்சா நிச்சயமா எல்லாருமே அதை சரி பண்ணுவீங்க. பட் எங்க பேட்ச் ஒர்க்கு தேவை, இன்னொரு நாள் ஷூட் பண்ணுவோமா, டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட், நம்ம என்ன யோசிக்கிறோம், இதெல்லாம் பொறுத்துதான் ஒவ்வொரு படத்துக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கே தவிர இங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. நல்லாவே செய்யறோம், அது நல்லா வர வரைக்கும் செய்யறோம். 2 பாயிண்ட் தான் இது நம்ம இங்க எடுத்துக்க போறோம். சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இப்ப அந்த தீட்டுன்னு ஒரு படம் பார்க்கும்போது அதுல ரொம்ப ஷார்ட் விஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நேசிச்சேன் நானு. ஒரு ரூபா காயின் இங்க இருக்குது, அங்க இருக்குது, வில்ல உழுவுது, அதுவே விநாயகர் கிட்ட போகுது, அதுவே ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பீரியட்ல அது தேவைப்படுது. சோ ஒரே காயின் தான் அது. பெரியார் மண்ணு மாதிரி வந்து என்ன சொல்றது, அது காசு வந்து பூ வித்த காசு மணக்குமா இல்ல கருவாடு வித்த காசு வந்து நாருமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. தீட்டுங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது, நம்ம பார்வையை பொறுத்து அப்படின்னு சொன்ன படமா இருக்கட்டும். பெரும்பாலான படங்கள் பாசிட்டிவிட்டியை பரப்புன படங்களா தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். பாருங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலர் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவங்கிற மாதிரி ஜாதியே வேணாம் அப்படின்னு சொன்னிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரணகலம், அந்த போர்க்காயை பத்தி தஞ்சை மாவட்ட பேக்ரவுண்ட்ல இருந்த அந்த படம். அடுத்து பாத்தீங்கன்னா டோல்கேட்ல பாத்தீங்கன்னா நம்ம போறோம்னா கால் கொதிக்க ஒரு பொண்ணு நிக்கிறா, கால் கொதிக்குது, வெயில், பூ விக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட பூ பேரம் பேசிட்டு டோல்கேட்டுக்கு சம்பந்தமே இல்லாம சுங்கச்சாவடிக்கு போய் 100 ரூபா கொடுத்துட்டு போறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு முறை. இன்னைக்கு கூட பாருங்க, போர் அருகே உள்ள இன்னைக்கு நியூஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இந்த செகண்ட் ஓடிட்டு இருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, சென்னையில வந்து போரூர் கிட்ட உள்ள டோல்கேட் எல்லாம் ரோடெல்லாம் சரியில்லை, அதனால 50% போடணும்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்திருக்கு சுங்கச்சாவடியை குறைக்க சொல்லி.
ஸோ வந்து இந்த டோல்கேட்ல வந்து முன்னாடி எல்லாம் வந்து எப்படி நம்ம ஊருக்குள்ள போகும்போது கிராமத்துல கொள்ளக்காரன் வருவானோ அந்த மாதிரி இன்னைக்கு ரோடு டோல்கேட் இருக்குது. அதையும் பக்கத்திலேயே ஒரு மனிதத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளால இயன்றதை உதவணும்னு ஒரு பொண்ணு வண்டிக்குள்ள போற ஒரு பொண்ணு செப்பல் கொடுத்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு மனிதம் பரப்பின படமா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த வேப்பம்பழம் விஷயம் அந்த 34x33 இருக்கட்டும். பின்னாடி ஒரு பையன் அவன் வந்து குடியும் கொடுத்தனமா சொன்னா கூட ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒருத்தன் வெறியா இருக்கிறான். அதாவது அவன் சொன்ன விஷயம் ஒன்லி விஜய் வச்சுதான் பண்ணுவானா, ஏன் அஜித்தை வச்சு இவன் கால் சீட்டு கொடுத்தா பண்ண மாட்டானா, இல்ல ரஜினி சார் கால் சீட்டு கொடுத்தா பண்ண மாட்டானா, சரிங்களா? மேபி அத வந்து அவனோட ஒரு விஷயம். அதனால பெரும்பாலும் நல்ல விஷயங்களை விதைக்கணும்னு நினைச்சதா எடுத்தோம். சில படங்கள் ரொம்ப டஃபாவே இருந்துச்சு செலக்ட் பண்ண. ஒண்ணுமே இல்லை, அவங்களெல்லாம் பேச்சர் கொடுக்க சொன்னா இன்னொரு 7 பிரைஸ் வந்து இன்னொரு 8 பேருக்கு இன்னொரு 25,000 ரூபாய் ஜோஸ்வா சார் வந்து கூகுள் பே பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து எல்லாமே நியர்பை தான் இருக்கும். இங்க வெற்றி தோல்வி மேட்டரே இல்ல. எல்லா படமுமே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. 1 2 3ங்கிறது வெறும் நம்பர் தாமா, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. சோ ரொம்ப ஹாப்பி இந்த இதுல கலந்துகிட்டது, ரொம்ப ஹாப்பி. பெரும்பாலும் நல்ல விஷயங்களை உங்க படங்கள்ல பரப்புங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பாருங்க லாக்டவுன்ல இருக்கோம், ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன், ஒரு இறுக்கமான சூழல், அதெல்லாம் தாண்டி இப்ப பாசிட்டிவிட்டி இந்த உலகத்துல நிறைய தேவைப்படுது. அதை உங்க படங்கள் மூலம் பரப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். சோ டேட்டிக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். நான் மனோஜ் சாரை வந்து சில வார்த்தைகள் பேசுறதுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷார்ட் பிலிம் காம்படிஷன் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சதுக்கு உறுதுணையா இருந்த அருள்மொழி சார், தினகரன் சார், ராகேஷ் சார், அப்புறம் விஜயகுமார் சார் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இது நல்லா சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற ஜோஸ்வா சார், சுந்தரேசன் சார், எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இதுல வெற்றி அடைஞ்ச மாணவர்களா இருக்கட்டும் சரி, இதுல பின்னாடி இருந்தவங்க எல்லாம் எல்லா ஷார்ட்லயுமே நல்லா தான் இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவர் ராகேஷ் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு உண்மையிலே இதை செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலக்ட் பண்ணணும். எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேட்ச் ஒர்க்ஸ் பண்ணா நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸா வரும். ஸோ இன்னும் இதை மேம்படுத்திக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணி இதுக்கு மேல நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மேலும் இதுக்கு மேல உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் எங்க டேட்டியோட நிறுவனத்துல உள்ள பயிற்சி நடந்துட்டு இருக்கு கோர்ஸுகள், அதுலயும் கூட நீங்க ஜாயின் பண்ணி மேலும் நீங்க வளர்த்துக்கலாம் உங்க அறிவை. ஸோ வேற ஏதாவது எனி டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை வந்து கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகேன் அருள்மணி சார் அவரோட பிஸி ஷெடியூல்ல வந்தார் எங்களுக்காக, ரொம்ப நன்றி. தினகரன் சார் ரொம்ப நன்றி. ராகேஷ் சார் நன்றி சார். ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மாணவர்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் புகழ்ச்சிக்காக சொல்லல, திரைக்கதை வசன பயிற்சிக்கு இன்ஸ்டிடியூட்ங்கிறது ஒரே இன்ஸ்டிடியூட் டேட்டி தான். நீங்க வேணா எங்க வேணாலும் போடுவாங்க, புனே, அமெரிக்காவில இருந்து ஒன் அண்ட் ஒன்லி இன்ஸ்டிடியூட். நான் எங்க வேணாலும் மேடையில பேசுவேன். நான் எல்லாம் பாக்யராஜ்டையும் சொல்லியிருக்கேன், பாரதி ராஜாட்டையும் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு வேர்ல்டுலயே, அமெரிக்காவில் இருக்கு, நியூயார்க்ல. நான் நியூயார்க்குல எல்லாம் போயிருக்கேன், அதனால சொல்றேன். அங்க இருக்கு. இந்தியாவில் ஸ்கிரீன் பிளே டைலாக்கு மட்டுமே ஒரு கோர்ஸ்னு ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் டேட்டி தான். தி கிரெடிட் கோஸ் டு தம். ஒரு கதை எவ்வளவு முக்கியங்கிறத உணர்ந்து திரைக்கதை வசனத்துக்குன்னு ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்காகவே இது வந்து இன்காம்பரபிள். யாருமே இதுக்கப்புறம் இதை பார்த்து யாரும் காப்பி அடிக்கல. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கோர்ஸ் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நல்லா மைன்யூட்டா கவனிங்க. நாங்க ஸ்டாஃப்ங்கிறதுலாம் இல்லை, அது அப்புறம். இப்போ நான் இன்னைக்கு எடுக்க மாட்டோம். ஆனா நான் ஆச்சரியப்பட்டேன், ஸ்கிரீன் பிளே டைலாக்கு ஒரு கிளாஸ் நான் பாரதிராஜ் இன்ஸ்டியூட்ல எடுத்திருக்கேன், லைலாவில் எடுத்திருக்கேன், MOP வைஷ்ணவில் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஆனா அங்க விஸ்காம் அதுதான் வச்சிருப்பாங்க. இவங்க மட்டும் என்ன பண்றாங்க, ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல். அதுவும் இந்த பீரியட், கொரோனா பீரியட். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. டைரக்டர் ஆகுறதா இருந்தாலும் திரைக்கதை வசன பயிற்சியோட டைரக்டர் ஆகுங்க. ஆக்டிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. நாங்க அட்வொகேட். ஆமா, ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அதுக்கப்புறம் டப்பிங் கோர்ஸும் சென்னையில நாங்க இப்ப பண்றோம், அருள்மணி சார் தலைமையில. யாரும் கிடையாது, நாங்க யாருமே கிடையாது. இது வந்து நாங்க அதனுடைய அங்கமா இருக்கிறதல்ல. டப்பிங் கிடையாது இன்ஸ்டியூட். நாங்க நியூயார்க் பிலிம் இன்ஸ்டியூட்லயே சேரணும்னு முயற்சி பண்ண வந்தா நான் அங்க உட்கார்ந்துருக்கேன். அது 3 வருஷம் கோர்ஸ் அங்க இருக்கு, ஃபாரின் ஸ்டைல்ல. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஈவன் புனே பிலிம் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், திரைக்கதை வசனத்துக்கு ஒரு கோர்ஸ், டப்பிங்க்கு ஒரு கோர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டிங்க்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கோர்ஸ், அதோட ஷார்ட் பிலிம் காம்படிஷன் ஆன்லைன்ல நடத்தி
அதுக்கு இவ்வளவு குறுகிய காலத்துல அதுக்கு பரிசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் கலந்துருக்கோம், இவ்வளவு பேர் பரிசெல்லாம் கொடுக்க மாட்டோம், சர்டிபிகேட் தான் கொடுப்பாங்க. நோபடி வில் கிவ் த கேஷ். ஏன்னா அவங்களுக்கு இதுல லாபத்துக்கு நடத்தல. ஓப்பனா சொல்றேன். இதுல வந்து உடனே அதெல்லாம் இல்லை. அது 35 இயர்ஸா இருக்க நிறுவனம். அவர் மிஸ்டர் ஜெரால்டு எவ்வளவோ வருஷமா இருக்காரு. மனோஜ் சார் எல்லாம் பெரிய பெரிய இடங்கள்ல இருந்துட்டு வந்தவங்க. ஸோ இது லாபகரத்துக்காக நடத்தல. இது உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அதனால யாருமே இதை பத்தி தப்பா நீங்க நினைக்கிறவங்களா இருந்தா என்கிட்ட பேசுங்க. நான் அதனுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். ஏன் அவங்க ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் ஆகலைன்னா யூ டாக் டு மீ. நான் அது நல்லதா உங்களுக்கு சொல்றேன். Thank you very much, sir. Thank you. On behalf of TATI, we would like to thank Dinagaran sir, Rakesh sir, Actor Arulmoni sir, Manoj sir, and our team who worked with us very patiently, very tiringly. திரும்பி உட்காந்து ஒரு 2 hours 3 hours உட்காந்து இந்த படத்தை இன்னொரு வாட்டி பிளே பண்ணி எல்லா படத்தையும் 2 வாட்டி பார்த்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். I think all of you would have received the money. We'll now display the screenshots, please. So this is a screenshot for second prize, which goes to Mr. Prakash. Prakash, have you received it? Prakash, can you acknowledge it? Prakash, இருக்கீங்களா? பிரகாஷ் விஜயகுமார். Please, yeah, Prakash, please unmute yourself. Yes, sir. Yes, sir. Thank you so much, sir. Yeah, best wishes. And the next. Please go on the next. Yeah, I'm going. And next, the first prize is backed by Ms. Manupriya, and Mr. Nivas Kumar will be receiving it on behalf of. First prize ரணகலம் படத்துக்கு அவங்க கொடுத்திருக்க அக்கவுண்ட் வந்து மனுப்ரியா. ப்ளீஸ் அவங்க டீம் சார்பாக யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அக்னாலஜ் இட். On behalf of Ranagalam, who's there? Please, Tamil Raja is there, I guess. And please unmute yourself. ஹலோ சார். எஸ் Tamil Raja. எஸ் சார், சொல்லுங்க சார். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறது தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே உங்க இது இப்ப மாறிடுச்சு இப்ப. பட் ஓகே, நீங்க காமிச்சது பார்த்தேன் நான். ஓகே சார். So best wishes to you and your team, sir. எல்லாருக்கும் கை தட்டி. எல்லா சார் இதோட ஆக்டர் ப்ரொடியூசர் நிவாஸோ லைன்ல இருக்காரு சார். நிவாஸ் குமார். Nivas Kumar, best wishes to you too. ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிருக்கீங்க. To all the other film which bagged the second prize and the third prize and the fourth and fifth, best wishes to you and to all the participants. Thank you all for participating. See, அதாவது இதுக்கு அப்புறமா நம்ம நிறைய இந்த மாதிரி காம்படிஷன் தான் நம்ம நடத்த போறோம். நம்ம உங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்றோம். நீங்க ஒரு படம் இல்ல 2 படத்தை கூட நீங்க உள்ள நீங்க ஜாயின் பண்ணலாம். Inform your friends about it. So it's a good possibility for you to win in this time. And to all your friends and those people, we are conducting, as Manoj said, we are conducting courses related to acting, screenplay, film direction, dubbing, editing, and all that. யாராவது விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தேவைப்படாலும் you can come and join. So once again, on behalf of Tamil Nadu Advanced Technical Training Institute, all our esteemed panel of judges and our entire team, we would like to thank you all for taking part in this program. Have a wonderful evening. I now request you to rise for the national anthem. जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे
जय हे जय हे जय 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 हे